Taste the Daily. அதுக்குரிய ஐயா வருங்கால முதல்வர் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்களே, கரிகாலன் ஒன்று இல்லை என்றால் கல்லணை கட்டுவதில்லை, காமராஜர் ஒருவர் இல்லை என்றால் 9 அணைகள் கட்டுவதில்லை இருந்திருக்காது. அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் இல்லை என்றால் சிறு குறு விவசாயிகளுக்கு மின் இணைப்பு மோட்டார் இருக்காது. அதே போல நமது மரியாதைக்குரிய எடப்பாடின்னு ஒருவர் இல்லை என்றால் மயிலாடுதுறை மாவட்டமே இல்லை. என்னுடைய கோரிக்கை என்ன என்றால், இப்போது தண்ணீர் இப்போ இருக்கிற முதல்வர் என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணீரை திறந்து விட்டுட்டு வீட்டுக்கு தான் போறாரு. அவர் அது எங்கே போகுது, விவசாயிகளுக்கு போதா, தண்ணீர் குட்டைகள்லாம் நொம்புதா, அங்கே உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து அவங்க பாசனதாரர்களுக்கு பயனடைகிறதா என்று தெரியாது, பார்க்கவில்லை. அவர் தண்ணியை திறந்து விட்டு போய்விட்டார். ஆனால் நீங்கள் விவசாயத்துக்குன்னு பிறந்த நீங்கள் அடுத்த முறை முதல்வராக வந்த உடனே தண்ணியை திறந்தவுடன் அந்த தண்ணி எங்கே போகிறது, மக்களுக்கு சென்றடைகிறதா, வாய்க்கால் தூர்வாரப்பட்டு அந்த தண்ணி விவசாய நிலத்துக்கு பாய்ச்ச வேண்டும். 2வது கோரிக்கை, அந்த இருக்கிற குளங்கள் எல்லாம் நீர்கள் நொம்பி கீழே நிலத்தடி நீர் கீழே ஊறி மேலும் தண்ணீர் பெருக வேண்டும். இது ஏன் எதுக்காக சொல்கின்றேன் என்றால், பின்வரும் சங்கதிகளுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிலத்தடி நீர் வர வர குறைந்து போகிறது. இது குளங்கள், அந்த காலத்தில் குளங்கள் வெட்டி தண்ணீர் நிரப்பி இருப்பதனால தான் தண்ணீர் அதிகமாக பெருத்து வந்தது. இப்போ எந்த குளத்திலுமே தண்ணி கிடையாது. இப்போ எந்த குளத்திலும் யாரும் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளும் யாரும் பார்க்கறதே இல்லை. நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போது எடக்குடி என்ற கிராமத்தில் ஒரு 38 ஆண்டுகளாக வாய்க்கால் வெட்டவே இல்லை. நமது மரியாதைக்குரிய ஐயா பவுன்ராஜ் அவர்கள் அந்த வாய்க்காலை கிட்ட அவங்க அந்த கிராமமே போய் சொன்னாங்க. அந்த கிராமத்தில் நேராக உடனடியாக அந்த நடவடிக்கை எடுத்து அந்த வாய்க்காலை உடனே தூர்வாரி அந்த கிராமத்துக்கு தண்ணீர் அனுப்பினார்கள். இது உங்கள் ஆட்சியில் மட்டும்தான் இதை செய்ய முடியும். நீங்கள் விவசாயம்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே இருக்கிற எல்லாருமே, எல்லா கட்சிக்காரங்களுமே வந்திருக்காங்க. அங்கே என்னன்னா திமுக கட்சிக்காரங்க மட்டும்தான் போவாங்க. இங்கே அனைத்து பேரும் உங்களை நாடி எல்லாருமே வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க விவசாயம்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுடைய மனவேதனை. அதனால மனவேதனை எல்லாருமே நொந்து போய் அனைத்து கட்சிக்காரங்களும் உங்களோட பகிர்ந்து பேசுகிறார்கள். நீங்கள் இந்த கோரிக்கையை எடுத்து நீங்கள் வருங்கால முதல்வராகி எங்களுடைய கனவுகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இன்னும் நீங்கள் அடுத்த முதல்வராக வந்தோன்னு நான் விரிவாக பேசி உங்களோட நான் நேருக்கு நேராக சந்தித்து மகிழ்ந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.